அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். அதை அனுசரிக்கும் வகையில், கொண்டாடும் வகையில் தவேகாவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் தவேகாவுடைய தலைவர் விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்களாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய திருவுருவ சிலைகளை நிறுவியிருக்கிறாங்க. பெரியார், காமராஜர் உள்ளிட்ட தவேகாவுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு 5 தலைவர்களை அவங்க மாநாட்டிலேயே அறிவித்தாங்க. அவர்களுடைய திருவுருவ சிலைகளை நிறுவி அந்த திருவுருவ சிலைகளுக்கு விஜய் மாலை அணிவிக்கிறார். அந்த காட்சிகளை திரையில பார்க்கின்றோம். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தவேகா. கடந்த ஆண்டு இந்த நாளில் தான் அவங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ததாக அறிவித்தாங்க. அந்த பணிகளை ஆரம்பித்து அறிவித்தாங்க. ஸோ தவேகா ஒரு வருடம் கிடந்திருக்கிறது. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த சமயத்தில் அவங்க ஆக்டிவாக செயல்படலை. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து கொடியை அறிமுகம் படுத்தினாங்க. கொடியை அறிமுகம் செய்த பிறகு அக்டோபரில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு இப்போ முதல்ல வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், பெரியார், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களை கொள்கை தலைவர்கள் அப்படின்னு பிரகடனம் செஞ்சாங்க. அந்த கொள்கை தலைவர்களுடைய சிலைகளுக்கு முதல்ல வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார், அப்புறம் கர்மவீரர் காமராஜர், தந்தை பெரியார் உள்ளிட்ட சிலைகளுக்கு அந்த சிலைகளை கட்சி அலுவலகத்தில் நிறுவி இன்னைக்கு அந்த சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். இந்த காட்சிகளை பனையூர்லேருந்து பார்க்குறோம். விஜய் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். முதல்ல வேலு நாச்சியார், பிறகு காமராஜர், தந்தை பெரியார், அறிஞர் அம்பேத்கர் உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறார் விஜய். நம்முடைய செய்தியாளர் தாயுமானவர் இந்த டெவலப்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணி லைவில் இணைகிறார். தாயுமானவர், இந்த காட்சிகளை விவரிங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை திட்டமிட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம்? தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம். கடந்த ஆண்டு இதே நாள்ல கட்சியாக விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல தேர்தல் ஆணையத்துல தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்களுள் ஒருவரான விஜய் கட்சியாக பதிவு செய்திருந்த அதற்கு அடுத்தடுத்த நகர்வாக முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி கடந்த ஆண்டு இன்றைய தினம் பார்த்தோம் என்று கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கென அறிமுகம். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அரசியல் களத்துல தங்களுடைய பணியை மேற்கொண்டு வரக்கூடிய விஜய் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வை பனையூர் கட்சி அலுவலகத்துல கொண்டாடி வருகிறார். இன்னை பனையூர் கட்சி அலுவலகத்துல கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் உள்ளிட்ட ஒரு சிலையை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். 3 அடி வீடமும் 1.5 அடி கொண்ட மார்பல் சிலைகள் மாவி மலர் பின்னணியோடு நிறுவப்பட்டிருக்கிறது. சிலைகளை
நிலையில் தான் தற்போது விஜய் அவர்கள் மாலை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டை கொண்டாடக்கூடிய வகையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார்கள். தற்போது கட்சி அலுவலகத்துல மாணவர்களுக்கு மடிக்கணினி, அதே போல் பெண்களுக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விஜயவர்கள் வழங்கி இத்திட்டத்தை தொடக்கி வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த 5வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான பணிகளை விஜய் அவர்கள் இன்றைய தினம் மேற்கொள்ள இருக்கிறார். நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்த அவருக்கு இந்த பனையூர் கட்சி அலுவலகத்துல ஏராளமான தொண்டர்கள் வழி நெடுகளில் நின்று வரவேற்பு அளித்தனர். காரில் இருந்து இறங்கி தொண்டர்களிடம் கையசைத்தபடி சென்று தற்போது பனையூர் அலுவலகத்திற்குள்ளே சென்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுடைய சிலையை திறந்து வைத்த பிறகாக இந்த 5வது கட்ட மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். 10 செயலாளர்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரையும் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வதென செய்யப்பட்டு கடந்த 4 கட்டங்களாக நடைபெற்ற தேர்வுல 76 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைதான் 5வது கட்ட மாவட்ட செயலாளர்களாக ஒரு 19 பேரை அறிவிப்பதற்கான பணிகள்ல தற்போது விஜய் முன்னெடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த 2வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி விஜய் இன்றைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு தொடங்கிய நிலையில இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் என விஜய் அறிக்கை விடுத்திருந்தார். அரசியல் பயணத்துல ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக முன்வைத்து முன்னேறி வருவதாகவும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக கொண்டு அரசியல் செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் மக்கள் நலத்திட்ட பணிகளை கட்சியினுடைய உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து 1967 நடைபெற்ற அரசியல் மாற்றம், அதேபோல் 1977 நடந்த அரசியல் மாற்றம் என அனைத்தையும் சுட்டிக்காட்டி 2026 ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரைட். இன்னைக்கு ஒரு பொது நிகழ்ச்சி எதுவும் ஏற்பாடாக இருக்கா? இப்போ கொள்கை தலைவர்களுடைய சிலைக்கெல்லாம் மாலை அணிவித்திருக்கிறார். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஒரு இன் கேமரா மீட்டிங்காக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மட்டுமா நடக்க போகுது, இல்லை ஒரு மேடை பேச்சை விஜய் இன்னைக்கு கொடுக்க போறாரா? வாட் கேன் பி எக்ஸ்பெக்டட் டுடே? நேற்றைய தினம் நாம் இது குறித்து விசாரித்த போது இன்றைய தினம் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டுமே கட்சியினுடைய அலுவலகத்திற்குள்ளே வருவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் தான் தற்போது கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த 5 பேருடைய சிலையையும் விஜய் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் தேர்வு குறித்தான பணிகள்ல அவர் ஈடுபட இருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் விஜய் எந்த விதமான பேச்சையும் மேற்கொள்ள மாட்டார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலை பேச்சுக்கு இங்கு எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. மாறாகத்தான் கட்சியினுடைய தலைமையின் சார்பில் விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் வருகின்ற 2026 மாபெரும் வெற்றி பெறுவதற்காக தொடர்ந்து அயராது பாடுபடுவோம் என்ற தொண்டர்களுக்கான அந்த மடல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே வெளியில ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தடுப்பு வேலிகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணி என்பது இங்கே கூடுதலாக போடப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. 4 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் தேர்வு என்பது நடைபெற்றது. அந்த 4 கட்ட தேர்வுக்கும் விஜய் அவர்கள் இங்கே பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்தார். விஜயை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று 2வது ஆண்டு துவக்க விழாவில் கூடுதலாக தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கே பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கொள்கை தலைவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த 5வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்வு, அதாவது 19 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த தேர்வு நடைபெற்ற பிறகாக அவர் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலிருந்து நீலாங்கரை இல்லத்திற்கு திரும்புவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வில் மாற்று கட்சிகள் இருந்தாலாம் பிரமுகர்கள் சேர்ந்தாங்க. குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுனா இணைந்தார், பிறகு திரு நிர்மல்குமார் இணைந்தார். அதுபோல இந்த 2ஆம் ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறதுனால இதில் மற்ற கட்சி பிரமுகர்கள் புதிய மாவட்ட செயலாளர்களை தாண்டிய பொலிட்டிக்கல் லேயர்ஸில் நியமனமெல்லாம் எதிர்பார்க்கப்படுதா? நிச்சயமாக ஹரி, ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு அறிவிப்பும்
வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த 2வது ஆண்டு நிகழ்வுல பங்கேற்க முடியவில்லை என தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா சற்று முன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். காரணம், அகில இந்திய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்டில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இந்த போட்டியில பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த போட்டிகளுக்கான ஒருங்கிணைப்பாளராக தமிழக ஒலிம்பிக் சங்கத்துடைய செயலாளராகவும் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்துடைய தலைவராகவும் ஆதவ் அர்ஜுனா இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்வுல பங்கேற்றிருப்பதாகவும், இதனால் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு துவக்க விழா நிகழ்வுல பங்கேற்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை ஆதவ் அர்ஜுனா சற்று முன்னர் பதிவிட்டிருந்தார். இதற்கு மத்தியில் தான் பல்வேறு மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து விஜய் அவர்களையும், விஜயுடைய மேலாளராக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் விஜயுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் போன்றவரை அணுகி வருவதாகவும் ரைட். நன்றி தாய்மானவன். நம்ம தாவகவுடைய கொள்கை தலைவர்களாக அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய 5 தலைவர்களுக்கு விஜய் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பின்னாடி தமிழ்நாடு மேப் இருக்குது, வாகைப்பூ அது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ மலராக அவங்க பிரகடனம் செய்கிறாங்க. இந்த வடிவமைப்பில் இந்த அமைப்பானது உருவாகி இருக்கிறது. முன்னதாக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியேற்றினார் விஜய். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.